இப்போ ஃப்ரங்க்ஸோட டிரைவுக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேனலில் வாக் அரவுண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த ட்ரிம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃப்ரெண்டோட வண்டி. இது வந்து டெல்டா ப்ளஸ் ட்ரிம். இது ட்ரிம்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்மா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், ஜீட்டா, ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ட்ரிம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 1.2 மேனுவலில் டாப் ட்ரிம் இந்த வண்டி இது. ஸோ இப்போ நீங்கள் டாப் ட்ரிம் ஆல்ரெடி டாப் ட்ரிம் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நான் சொல்லி இந்த பூஸ்டர் ஜெட் இன்ஜின் வந்து 1 லிட்டர் டாப் ட்ரிம் தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு மிட் ட்ரிம்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ டிரைவ் பேட்டர்ன்ஸ் அப்படியே பார்த்துலாம் நம்ம இந்த வண்டியில். பஸ் ஜட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி போனட் தெரியாது. ஆக்சுவலி இந்த வண்டி வந்து ஒரு கிராஸ் ஓவர் SUV நமக்கு. இப்போ பலினோக்கும் பிரெஸாக்கும் நடுவில் ஒரு கார் மாருதி கிட்ட வருதுன்னா ஸோ அது வந்து நம்ம ஃப்ரங்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரங்க்ஸ் இந்த ப்ரைசிங் ப்ராக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பலினோ, பிரெஸா எல்லாத்தையுமே கிளாஷ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜட்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து போனட் ஃபுல்லாக தெரியாது. ஸோ ஒரு கிட்ட வச்சாலும் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது. ஸோ நம்ம நம்பர் போர்ட் பார்த்து தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓஆர்எம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக தான் இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நார்மலாக பலினோவில் பார்க்குற ஸ்டீரிங் மாதிரி தான் இருக்குது எனக்கு ஓட்டுற ஃபீலுக்கு. கொஞ்சம் போகும்போது நான் சொல்கிறேன். மற்றபடி கிளச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லாங் கிளச்சாக தான் தெரியுது. ஸோ பட் இருந்தாலும் நமக்கு இந்த பெட்ரோல் கிளச் மாதிரி நமக்கு அந்த பைட் பாயிண்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு. ஸோ கொஞ்சம் ஓட்டும் போதே நமக்கு வந்து அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பிரேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக் ட்ரம்ஸ் வருது. பிரேக்கிங் வந்து கொஞ்சம் போக போக சொல்கிறேன். சஸ்பென்ஷன் ஃபேக்டர் வந்து இப்போதைக்கு ஒரு சாஃப்ட் சைட் தான். ஸோ கிராஸ் ஓவர்ங்கிறால ஒரு சாஃப்ட் சைடில் தான் வருது. பெரிய பம்ப்ஸ் எதுவுமே நான் விட்டு பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே ஒரு நியூட்ரல் சைடில் தெரியுது. ஸோ இங்கே நான் என்ன மிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பெடல் வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ மேனுவலில் ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ டெட் பெடல் மிஸ் ஆகுது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக ஸ்விஃப்ட், பலினோ, டிசைரில் பார்க்குற இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டருக்கான டியூவல் ஜெட் VVT இன்ஜின் இது. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 88 bhp அண்ட் ஒரு 114 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம பூஸ்டர் ஜெட்டுக்கு போகிறோம்னா ஸோ 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டுக்கு போகிறோம்னா ஸோ அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரௌண்ட் 148 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. 100 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது அது. ஸோ பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பூஸ்டர் ஜெட்டில் தான் அதிகமாக வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் க்ரூசிங்க்கு சிட்டி டிரைவில் ஓட்டுறதுக்கு கரெக்டான ஒரு பவர் தான். ஸோ 114 Nm டார்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பலினோவில் பார்க்குற இன்ஜின் தான். அந்த இன்ஜின் எப்படி இந்த வண்டியில் ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வேர்டிக்டாக பார்க்க போகிறோம். ஸோ சஸ்பென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த பம்ப்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக டுவல் ஏர் பேக்ஸ், ABS, EBD வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மைலேஜ் கன்சர்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிக்னலில் வந்து வண்டி வந்து ஹால்ட் பண்ணுறோன்னா இது வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து பட்டன் ஆனில் இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஆக்சிலேட் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் ஒரு குட்டி மைலேஜ் ட்ரிவன் ஃபீச்சராக இருக்குது. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு 13.9 கிட்ட காட்டுது. பட் கிளைம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிட்ட கிளைம் பண்ணியிருந்தாங்க. ரியல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 14-15 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா ப்ளஸில் AMT வரும். ஸோ AMT வரும்போது நமக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் வரும். டவுன் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த கிளச் தான். அதாவது ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்குது, லாங்காகவும் தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைட் பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஓட்ட பழகிடும். பட் வந்து இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீனியர் தான். ஸோ மூணுமே நம்ம லோவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த ரம்பல் தெரியுது ஃபர்ஸ்ட் கியரில். செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லீனியராக தான் போகுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே கொஞ்சம் புஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பேஸ் ட்ரிம் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சிக்மாவில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ட்ரிம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா AMT ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ எனக்கு பொறுத்தவரை 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் இந்த டாக் கன்வெர்ட்டர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த வண்டி எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10.9 lakhs கிட்ட வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு 8 to 12 ப்ரைசிங் ப்ராக்கெட்ல நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ரங்க்ஸ் வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்கும் ப்ரைசிங் வைஸில். பிரேக் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ பிரேக் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற இடத்துல நிற்கிது. ஸோ அதில் எந்த கரெக்ஷனுமே இல்லை. மற்றபடி இந்த இன்ஸ்டன்ட் புல் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து லீனியராக தான் ஏறிட்டு போகுது எல்லாமே. ஸ்டீரிங் வெயிட் ஆட் ஆகுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் பண்றதால ஸ்டீரிங் வெயிட் கொஞ்சம் ஆட் ஆகுது. பட் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகி கண்ட்ரோல் ஏறுற மாதிரி தெரியல. பட் வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகுது இதுல. இப்போ ஹார்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைல் சைடில் தான் இருக்குது. இப்போ நம்ம டிரைவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சிட்டி டிரைவ் மாதிரி தான் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த கட்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது இந்த ஸ்டீரிங்கில் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டீரிங் ஒரு ப்ரோ சைடில் தான் வருது. இப்போ ஓவரால் எனக்கு ஓவரால் சேஃப்டி வைஸ் ஓகே. ஏன்னா வந்து இந்த ப்ரைசிங் ப்ராக்கெட்டுக்கு சேஃப்டி வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பலினோ பிரெஸா எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் ட்ரிம்ஸ்லையும் நமக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் சேஃப்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக டியூவல் ஏர் பேக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ட்ரிம்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரங்க்ஸ் வரலாமா வேணாமாட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்ம நார்மலாக பார்க்குற 1.2 லிட்டர் இன்ஜின் தான். ஸோ இப்போ உங்களுக்கு வண்டியோட டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வாக் அரவுண்ட் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் டிசைன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரங்க்ஸ்க்கு வரலாம். ஸோ இல்லை நமக்கு வந்து ஒரு ஹேட்ச்பேக் டிசைன், ப்ரீமியம் ஹேட்ச்பேக் டிசைன்னா நீங்கள் வந்து பலினோக்கு போகலாம். அண்ட் நெக்ஸால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வெஹிக்கல் இக்னிஸ்க்கு அப்புறம் பலினோ, அப்புறம் இந்த ஃப்ரங்க்ஸ் தான் வருது இப்போ. ஸோ ஃப்ரங்க்ஸ் வந்து ஒரு மிட் லெவலில் வருது. ஸோ ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஓகே ஃபேக்டர்னா ஒரு 11 lakhsக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ட்ரிம் எடுத்துடலாம். கேபினோட கூலிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கிடைக்குது. கிளைமேட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்ல வருது. ஓவரால் ஜட்மெண்ட் ஃபேக்டர் ஓகே எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் பின்னாடி வச்சு தான் ஓட்டுவேன் யூஸ்வலி. ஸோ அதனால இந்த நம்பர் போர்ட் பார்த்து நம்ம ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓஆர்எம் டீசன்ட் சைஸ் தான் நமக்கு. இப்போ கான் சைடில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் சைடில் வருது. ஸோ அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணால் இந்த ஃபேக்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கிளச் மட்டும் எப்படியும் எனக்கு கரெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ரொம்ப லாங் கிளச் மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து ஒரு டவுன் சைடில் வைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ப்ரோ சைடில் தான் கிடைக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசெண்டாக இப்போ மாறுதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே 15 கிட்ட ஆவரேஜ் பண்ணும். அதே போல் இந்த வண்டியும் ஒரு 13.9 கிட்ட வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஓட்டினா 15 கிட்ட ஆவரேஜ் பண்ணலாம் நினைக்கிறேன். மற்றபடி இந்த இன்டீரியர் டயல்ஸ் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் மிஸ் அவுட் ஆகும் இருக்கும். கால் பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இங்கே கேபின் வைஸ் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இந்த அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ அது ஒரு ஆடட் சேஃப்டின்னு சொல்லலாம். ஸோ கியருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்லிக்காக தான் இருக்குது. நல்லா டிஃபைண்டாக உள்ளது ஒவ்வொரு கியரும். ஸோ 5 gears கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். சப்போஸ் இந்த ட்ரிம் போனீங்கன்னா ஒரு டெல்டா பிளஸ் ஒரு நல்ல பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைசிங் வைஸ் கரெக்டாக இருக்குது. நமக்கு அந்த மைலேஜ் ஃபேக்டர் எல்லாமே வந்து மீட் ஆகிற மாதிரி வருது. ஸோ டெல்டா பிளஸ் ஒரு நல்ல பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். until then see you, bye.